மீனவர்கள் தங்கள் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதா என்று கேள்வி எழுப்பிய தவேக தலைவர் விஜய், இதுபோன்ற செயல்களில் திமுக அரசு கைவிடாவிட்டால் மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இது குறித்து தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில, திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி மீனவ கிராமத்தை சேர்ந்த தவேகவை சேர்ந்த மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் மீன்பிடி தொழிலுக்கான தங்களின் படகுகளை தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயருடன் பயன்படுத்தி வந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை எழுதியிருந்ததால் அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய மானியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்க ஊழியர்கள் படகு உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் என்றும், இதுபோன்ற எதச்சதிகார அராஜக ஆட்சியின் வாயிலாக தவேகவை முடக்க நினைத்தால் அது ஒருபொழுதும் நடக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீனவர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்று எழுதியிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டவர் யார்? படகுகளில் எழுதியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை அழித்தால்தான் மானியம் வழங்கப்படும் என்று மீனவர்களை மிரட்டும் திமுக அரசு, அதே படகுகளில் திமுக என்ற பெயரையோ அல்லது திமுகவின் கொடியையோ பயன்படுத்துபவர்களிடம் இவ்வாறு கூற முடியுமா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல என்றும், பொதுமக்கள் அரசுக்கு செலுத்தும் வரி பணம் மீனவர்களின் பணம் என சுட்டிக்காட்டியுள்ள விஜய், மீனவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய மானியம் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனை திமுக அரசு தனது சொந்த பணத்தை எடுத்து மீனவர்களுக்கு வழங்குவது போல் நினைத்து கொள்ளக்கூடாது என்றும், தமிழக அரசு இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள தவேக தலைவர் விஜய், இல்லையென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் திமுக அரசை எச்சரித்துள்ளார்.